கடவுளுடைய இடத்தை, கடவுள் செய்ததை மறந்துவிட்டு வேறொன்றை எதையினாலும் நீ நிரப்ப பார்த்தீங்கன்னா அதான் சிலை வழிபாடு. கடவுளுக்கு இணையான இடத்தை, கடவுள் செய்ததை நானே செய்தேன், நானே சம்பாதிச்சு உழைச்சு வீடு வாங்கினையா, சிலை வழிபாடு. நானே கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல முன்னேறி வந்துட்டேயா, கடவுள்லாம் அப்படி ஒன்றும் இல்லையா, சிலை வழிபாடு. நான் இன்னைக்கு நல்லா உடல் சுகத்தோடு இருக்கிறேன்னா, நான் கரெக்டாக டயட்டில் இருக்கிறேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால் நான் இருக்கிறேன், சிலை வழிபாடு. கடவுளுக்குரிய இடத்தை எவையெல்லாம் எடுக்கிறதோ அதுதான் சிலை வழிபாடு. சிலை வழிபாடினுடைய தொடக்கம் அதுதான். எகிப்து நாட்டிலிருந்து நானே உன்னை வெளிக்கொணர்ந்து வந்தேன், அதை மறந்துடாதன்னு 10 கட்டளையை தருகிறார். எகிப்து நாட்டிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வந்தது இந்த கண்ணுக்குட்டிகளேன்னு தொடங்குறதான் சிலை வழிபாடு. அப்ப இன்னைக்கு